கத கதையாம் காரணமா காரணத்துல தோரணமா. போற இடத்துலலாம் இந்த சின்ன பிள்ளைங்க என்னை சூழ்ந்துக்கிட்டு, என்ன அப்பத்தா நீங்க பெரியவங்களுக்கே மருந்து சொல்றீங்க, எங்களுக்கு ஒரு கதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டுச்சுங்க. நான் சொன்னேன், கண்ணுகளா உங்களுக்காக தானேடாப்பா நான் இருக்கேன், நல்ல கதை சொல்றேன் அப்படின்னுட்டு தான் இன்னைக்குதான் எல்லா ஏட்டையும் எடுத்து வச்சிருக்கேன். இதுல எந்த கதை சொல்றதுன்னு தான் தெரியல. நல்ல கதை இருக்குல்ல. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. கிரிப்பட்டினம்னு ஒரு ஊர். அந்த ஊர் ராஜாவுக்கு கண்மணின்னு ஒரு பொண்ணு. பேரு தான் கண்மணி. அதுக்கு சாயங்காலம் நேரத்தில் கண்ணே தெரியாது. இது யாருக்கிட்டையும் சொல்லலை இந்த பொண்ணு. சாயங்காலம் ஆச்சுன்னா யாரோடையும் விளையாட மாட்டா. அவள் பாட்டு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு போய் குப்புரை அடித்து படுத்துக்கிடுவா. இதை மந்திரி பார்த்துட்டு ராஜா கிட்ட சொன்னார், உங்கள் பொண்ணுக்கு சாயங்கால நேரத்தில் கண்ணு தெரியல நினைக்கிறேன்னு சொன்னார். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது, என் பொண்ணுக்கு கண்ணு தெரியலையா? எங்கே கண்மணி, இங்கே வாமா, நம்ம 2 பேரும் சதுரங்கம் ஆடலாம் வா. சதுரங்கம்னா என்ன? நீங்கள் செஸ்ஸும்பீங்களே அந்த ஆட்டந்தே. அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. கண்மணிக்கு சரியா கண்ணு தெரியல. எந்த காயை எங்கே நவத்தணும் ஒன்றும் தெரியல. கோவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி அழைச்சி விட்டுட்டு போயிட்டா. ராசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம மகளுக்கு கண்ணு தெரியல, அதை சொல்லக்கூடாதுன்னு தான் இப்படி இருக்கான்னுட்டு கூப்பிட்டாரு மந்திரிய. போடு தண்டோராவ, எல்லா வைத்தியர்களையும் கூப்பிடு அப்படின்னாரு. நாட்டில் இருக்கிற எல்லா வைத்தியனும் வந்து வைத்தியம் பார்த்தான். என்னை கூப்பிட்டு விட்டுருந்தா நான் போயிருப்பேன், ஆனால் அப்போ நான் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு குறத்தி ஊற்றி ஓடியாந்தா. இம்புட்டு வைத்தியனையும் தள்ளிக்கிட்டு ஓடியாரா. என்னன்னு பார்த்தா, ஆறுமுகமானவனே ஆனைமுகன் தம்பியே அப்படின்னு சொல்லிட்டு ராசா கிட்ட ஒரு ஓலையை கொடுத்தா. இந்த மாதிரி ஒரு சின்ன ஓலை, நறுக்கு ஓலையை கொடுத்தா அதில் ராசாவுக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டார். படிங்கன்னு கேட்டா ராசா இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு. அவருக்கு அதில் 4 புள்ளி தான் தெரியுது. இதுதான் மருத்துவமா? என்ன மருத்துவம் அது அப்படின்னு கேட்டார். ராசா, உங்க நாட்டுக்கு 20 காத தூரத்துல கிழக்கால போனீங்கன்னா அங்க ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டா. ராசா தன்னுடைய பரிவாரத்தோட பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாரு அந்த காட்டுக்கு. காட்டுக்குள்ள போகவும், காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. அங்க பார்த்தா இம்புட்டோண்டு ஒரு சின்ன பையன் வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு அப்படியே மாம்பழத்தை குறி பார்த்து டபக்குன்னு அடிச்சிட்டான். அட, இவ்வளவு தூரத்துல அவன் பார்க்கறான்னா அவனுக்கு கண்ணு பார்வை எவ்வளவு நல்லா இருக்கணும் பாரு. ராசாவுடைய என் மகளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே ராஜா போனாரு. அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வாப்பா, உன் பேர் என்னன்னு கேட்டாரு. என் பேர் கண்ணப்பன்னா. நல்ல பேர் தான் வச்சிருக்காக அப்படின்னு. சரி, உனக்கு எப்படி பார்வை இவ்வளவு நல்லா தெரியுதுன்னு கேட்டா, அது எனக்கு எப்படி தெரியும், எங்க பாட்டிக்கிட்ட எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா. பாட்டிக்கிட்ட அழைச்சிட்டு போடான்னு சொல்லவும் அவன் எல்லாரையும் ரொம்ப பெருமையா தன் பாட்டிக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போய், பாட்டி ராசா வந்திருக்கிறாரு பாரே அப்படின்னா.